Hello all. So நம்ம ஏற்கனவே environmental microbiologyல environmentally transmitted microbial pathogens பாக்டீரியா பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து enteric and respiratory viruses பார்க்கலாம். So first enteric viruses. So இதுல நிறைய list of human enteric viruses வந்து list out பண்ணியிருக்காங்க. Like rotavirus, adenovirus, astrovirus இந்த மாதிரி நிறைய வைரஸ் வந்து இதுல லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டிரான்ஸ்மிஷன் ரூட் பார்த்தீங்கன்னா பர்சன் டு பர்சன் கான்டாக்ட்னால இல்லை கண்டாமினேட்டட் ஃபுட் ஆர் கண்டாமினேட்டட் வாட்டர்னால வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இதோட பேத்தோஜெனிசிட்டி பார்த்தீங்கன்னா இது எங்கே வந்து இன்ஃபெக்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட் வந்து இன்ஃபெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ ஒரு பர்சன் வந்து என்டரிக் வைரல் இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அவங்களோட ஃபீக்கல் சாம்பிள் அதாவது பெர் கிராம் ஆஃப் ஃபீக்கல் சாம்பிள்லேயே வந்து 10^11 வைரல் பார்ட்டிகிள்ஸ் வந்து எக்ஸ்கிரீட் ஆகும். ஸோ அந்த வைரஸ் பார்ட்டிகிள் ஃபீக்கஸில் இருக்கிற வைரஸ் பார்ட்டிகிள் வந்து வாட்டர் சப்ளைலலாம் ரீச் ஆனால் அந்த வாட்டர் சப்ளை வந்து என்ன ஆகும் கண்டாமினேட் ஆயிரும். ஸோ அது மூலமாக வந்து இந்த என்டரிக் வைரஸஸ் மற்றவங்களுக்குலாம் டிரான்ஸ்மிட் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ மெயினாக வந்து இட் இஸ் அ லீடிங் காஸ் ஆஃப் gastroenteritis in particular in infants and young childrenக்கு வந்து gastroenteritis காஸ் பண்ணும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆஸ்ட்ரோவைரஸஸ். ஸோ ஆஸ்ட்ரோவைரஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஸ்ட்ரோவைரஸை வந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி மூலமாக தான் அப்சர்வ் பண்ணாங்க. ஒரு டயரியல் ஸ்டூல்ல வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி வச்சு அப்சர்வ் பண்ணாங்க இந்த இயர் 1975ல. ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஐகோசோஹெட்ரல் வைரஸஸ் அண்ட் இட் இஸ் அ ஸ்டார் லைக் அப்பியரன்ஸ். இதோட டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 28 நானோமீட்டர். இதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து இட் ஹாஸ் அ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ ஜீனோம் இருக்கு. ஸோ சீராலஜிக்கல் ஆசேஸ் அண்ட் சீக்வன்ஸ் அனாலிசிஸ்லாம் பண்ணும்போது 8 சீரோடைப்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. இந்த ஆஸ்ட்ரோவைரஸஸ்ல 8 சீரோடைப்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அது வந்து விச் இன்ஃபெக்ட் த ஹியூமன்ஸ். ஸோ இதில் டைப் 1 பார்த்தீங்கன்னா சில்ட்ரனுக்கு வந்து இன்ஃபெக்ட் பண்ணும். டைப் 4 வந்து அடல்ட்ஸ் யங் அடல்ட்ஸ்க்கு வந்து இன்ஃபெக்ட் பண்ணும். இட் காசஸ் என்னன்னா கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸை வந்து காஸ் பண்ணக்கூடியது. இதோட இன்குபேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 3 to 4 days. ஸோ டெம்பரேட் ஜோன்ல வந்து இதோட இன்ஃபெக்ஷன் வந்து வின்டர் ஸ்ப்ரிங் சீசன்ஸ்ல வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஆஸ்ட்ரோவைரஸ் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணக்கூடிய கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் வந்து வின்டர் இல்லை ஸ்ப்ரிங் சீசன்ல வந்து அதிகமான ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து அடினோவைரஸஸ். ஸோ அடினோவைரஸ் பார்த்தீங்கன்னா இதோட கேரக்டரிஸ்டிக் இதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. ஸோ ஆஸ்ட்ரோவைரஸ் பார்த்தோம். ஆஸ்ட்ரோவைரஸ் வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ ஜீனோம். அடினோவைரஸ் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஜீனோம். அதே மாதிரி இதுவும் வந்து ஐகோசோஹெட்ரல் வைரஸ் தான். அண்ட் இதோட டயமீட்டர் வந்து 70 நானோமீட்டர் இன் டயமீட்டர் வித் ப்ரோட்ரூடிங் ஸ்பைக்ஸ் கால்ட் பென்டான்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 57 ஹியூமன் அடினோ வைரஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. 57. ஸோ இது வந்து எங்கெல்லாம் ரெப்ளிகேட் ஆகும் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், ஐ மியூகோசா, அப்புறம் இன்டெஸ்டினல் ட்ராக்ட், யூரினரி பிளேடர் இதுலலாம் வந்து இட் கேன் ரெப்ளிகேட். இந்த வைரஸ் வந்து இட் கேன் ரெப்ளிகேட் இன் தீஸ் சைட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட அதாவது ரூம் டெம்பரேச்சரில் இந்த அடினோ வைரஸ் டைப் 2 வந்து இட் சர்வை ஃபார் 8, 10, 12 வீக்ஸ் வரைக்குமே சர்வை பண்ணும். அடினோ வைரஸ் டைப் 2. அடினோ வைரஸ் டைப் 5 வந்து டேப் வாட்டரில் ரொம்ப நாளைக்கு சர்வை பண்ணும். ஸோ அடினோ வைரஸ் டைப் 40 and 41 வந்து ரெசிஸ்டன்ட் டு யூவி லைட் டிஸ்இன்ஃபெக்ஷனை வந்து ரெசிஸ்ட் பண்ணக்கூடியது. ஸோ இதோட எல்லா சீரோ டைப் எல்லாமே வந்து இதுக்கு அடுத்து பார்க்கலாம். ஸோ இதோட சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா அன்ட்ரீட்டட் சீவேஜ், கண்டாமினேட்டட் இன்அனிமேட் சர்ஃபேசஸ், இம்ப்ராப்பர்லி டிஸ்இன்ஃபெக்டட் ஸ்விம்மிங் பூல் வாட்டர்னால இதோட டிரான்ஸ்மிஷன் வந்து அக்கோர் ஆகுது. ஸோ இதில் டோட்டலாக 57 ஹியூமன் அடினோ வைரஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதோட கிளினிக்கல் இல்னஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சப்ஜீனஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. அதோட சீரோ டைப் அண்ட் ஹியூமன் இல்னஸ் என்னென்ன டிசீஸ் வந்து காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா டைப் 36 வந்து இட் இஸ் அசோசியேட்டட் வித் ஒபிசிட்டின்னு கூட அசோசியேட் ஆயிருக்கு. அண்ட் தென் டைப் எஃப் 40 and 41 சொன்னேன். இது வந்து யூவி லைட் டிஸ்இன்ஃபெக்ஷன் வந்து ரெசிஸ்ட் பண்ணக்கூடியது. ஸோ இட் காசஸ் அ டயரியா அந்த மாதிரி அதில் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒருத்தர கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் என்டிரோவைரஸஸ் அண்ட் பரிகோவைரஸஸ். ஸோ என்டிரோவைரஸஸ் பார்த்தீங்கன்னா இட் பிலாங்ஸ் டு த மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி
பிகார்னோவிரிடே ஃபேமிலியை சேர்ந்தது. ஸோ மோர் தேன் 100 ஹியூமன் என்டிரோவைரஸ் டைப்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. மோர் தேன் 100 வந்து டைப்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐகோசாகெட்ரல் வைரஸஸ் 27 to 32 நானோமீட்டர் இன் டயாமீட்டர். இதோட ஜீனோம் வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA ஜீனோம். ஸோ இதோட டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா, பை த சீவேஜ் பொல்யூட்டட் வாட்டர் அண்ட் ஃபீக்கலி கண்டாமினேட்டட் ட்ரிங்கிங் ஆர் ரீக்ரியேஷனல் வாட்டர் அண்ட் ஏர்போர்ன் டிரான்ஸ்மிஷனால டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ இதோட கிளினிக்கல் இதோட டைப்ஸ் 0 டைப்ஸ் அண்ட் இதோட இல்னஸ் வந்து இதுக்கு அடுத்து பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. என்டிரோவைரஸ் ஏ, என்டிரோவைரஸ் பி அண்ட் என்டிரோவைரஸ் சி அப்படின்னு இதில் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதோட 0 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளினிக்கல் இல்னஸ் என்னென்னலாம் வந்து இது ஹியூமன்ஸை காஸ் பண்ணுது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த காக்சாக்கி வைரஸ்ங்கிறது வந்து நான் போலியோ என்டரோவைரஸில் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைப் வந்து the non-polio enterovirus type இது வந்து. So it is isolated from the water and waste waterல இருந்து இதை ஐசோலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த என்டரோவைரஸ் பார்த்தீங்கன்னா டெம்பரேட் கிளைமேட்ல சம்மர் சீசன்ல தான் வந்து அதிகமாக இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணக்கூடியது. ஸோ தென் இதோட கிளினிக்கல் இல்னஸ்லாம் ஒருத்தர பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ். ஸோ ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் வந்து இட் இஸ் த ஒன்லி மெம்பர் ஆஃப் த ஹெப்படோவைரஸ் குரூப்போட ஒன்லி மெம்பர். ஹெப்படோவைரஸ் குரூப்போட ஒன்லி மெம்பர் வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ். ஸோ இதோட சிம்டம்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சடன் ஆன்செட் ஆஃப் ஃபீவர், மலைஸ், நாசியா, அனரக்சியா அண்ட் அப்டாமினல் டிஸ்கம்ஃபர்ட் ஃபாலோட் இன் செவரல் டேஸ் பை த ஜாண்டிஸ். ஸோ இன்குபேஷன் பீரியட் வந்து அதோட டோசேஜுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். ஸோ 30 டேஸாக அப்ராக்சிமேட் 10லேருந்து 50 டேஸ் வரைக்கும் வேரியபிள் ஆகும். ஸோ இதோட சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து கண்டாமினேட்டட் வாட்டர் அண்ட் செல்ஃபிஷன் ப்ரொடியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மொர்டாலிட்டி ரேட் பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன் வந்து அண்டர் 40 இயர்ஸ் ஆஃப் ஏஜுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு 0.1% தான் அதோட மொர்டாலிட்டி ரேட். 15 to 39 இயர்ஸ்க்கு இருக்கவங்களுக்கு 0.3%. ஸோ 40 இயர்ஸ்க்கு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பெர்சன்டேஜ் வந்து அதிகமாகும். அவங்களோட டெத் ரேட் வந்து அதிகமாகும். ஸோ இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் வந்து என்விரான்மெண்ட்ல ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கக்கூடியது. ஸோ ஹை டெம்பரேச்சரையும் வந்து ரெசிஸ்ட் பண்ணும். இதான் வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ். இதோட சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து கண்டாமினேட்டட் வாட்டர் அண்ட் ஆர் ஃபுட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் இ வைரஸ். ஸோ ஹெப்படைட்டிஸ் இ வைரஸோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 32 to 34 நானோமீட்டர். இதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA. ஸோ இதான் வந்து மெயின் காஸ் ஆஃப் அக்யூட் வைரல் ஹெப்படைட்டிஸுக்கு. இதான் வந்து மெயின் வைரஸ். ஹெப்படைட்டிஸ் இ வைரஸ் இஸ் த மெயின் காஸ் ஆஃப் அக்யூட் வைரல் ஹெப்படைட்டிஸ். மோஸ்ட் ஆஃபன் இது வந்து யாரை அஃபெக்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, யங் அண்ட் மிடில் ஏஜ்டு அடல்ட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். லைக் 15 to 40 இயர்ஸ் இருக்கக்கூடியவங்களை வந்து இன்ஃபெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாண்டிஸ், மலைஸ், அனரக்சியா, அப்டாமினல் பெயின், ஆர்த்ராலஜியா அண்ட் ஃபீவர். ஸோ இன்குபேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 2 to 9 வீக்ஸ். அப்புறம் அதோட சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதான் ஹெப்படைட்டிஸ் இ வைரஸ். இட் இஸ் அ மெயின் காஸ் ஆஃப் அக்யூட் வைரல் ஹெப்படைட்டிஸ். நெக்ஸ்ட் ஒன் ரோட்டா வைரஸ். ஸோ ரோட்டா வைரஸ் வந்து இட் பிலாங்ஸ் டு த மெம்பர் பார்த்தீங்கன்னா ரியோவிரிடே ஃபேமிலியை சேர்ந்தது. ஸோ இதில் வந்து 11 டபுள் ஸ்டாண்டர்ட் RNA செக்மெண்ட்ஸ் இருக்கு, சரௌண்டட் பை த 2 லேயர் ப்ரோட்டீன் கேப்சிட்னால சரௌண்ட் ஆயிருக்கு. இதோட டயாமீட்டர் 70 நானோமீட்டர். இதில் வந்து 6 சீராலஜிக்கல் குரூப்ஸ் இருக்கு. A2Fன்னு அதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6 சீராலஜிக்கல் குரூப்ஸ் இருக்கு, ABC அண்ட் DEF. இதில் வந்து ABCங்கிற குரூப் வந்து ஹியூமன் அண்ட் அனிமல்ஸ் ரெண்டு பேரையுமே வந்து இன்ஃபெக்ட் பண்ணக்கூடியது. DEFங்கிற குரூப் வந்து அனிமல்ஸ் மட்டும் இன்ஃபெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ இதுல மெயினா குரூப் ஏ தான் வந்து மெஜாரிட்டியான இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணக்கூடியது. மெஜாரிட்டி எதுனா அக்யூட் இன்ஃபேண்டைல் கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸை வந்து காஸ் பண்ணும். ஸோ டெம்பரேட் ஏரியாஸ்ல பார்த்தீங்கன்னா விண்டர்ல தான் இதோட இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ டிராபிக் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஆல் த இயர், த்ரூஅவுட் ஆல் த இயர் வந்து இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும். ஸோ இது வந்து குரூப் ஏ. குரூப் ஏ வந்து மெஜாரிட்டியான ஒன்று. இட் இஸ் அ காஸ் ஆஃப் அக்யூட் இன்ஃபேண்டைல் கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸை காஸ் பண்ணக்கூடியது. குரூப் பியை வந்து அடல்ட் டயரியா ரோட்டா வைரஸ்னு சொல்லுவாங்க. குரூப் ஏ வந்து இன்ஃபேண்ட்டை வந்து இன்ஃபெக்ட் பண்ணக்கூடியது. குரூப் பி வந்து அடல்ட் டயரியா ரோட்டா வைரஸ்.
ஸோ இது இப்போ குரூப் ஏ காஸ் பண்ணக்கூடிய இந்த அக்யூட் கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் நேம் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் சொல்லுவாங்க அதை காஸ் பண்ணக்கூடிய இன்ஃபெக்ஷன் அப்படின்னா, அக்யூட் கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ்னு சொல்லுவாங்க, இல்லை இன்ஃபேண்டைல் டயரியா, வின்டர் டயரியா, இல்லை அப்படின்னா அக்யூட் நான் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷியஸ் கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ் சொல்லுவாங்க, இல்லைன்னா அக்யூட் வைரல் கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ்னும் அதுக்கு நேம் கொடுக்கலாம். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் அண்ட் எலக்ட்ரோலைட் ரீப்ளேஸ்மெண்ட் தான் இதோட ட்ரீட்மெண்ட். சிம்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாமிட்டிங், வாட்டரி டைரியா அண்ட் மைல்டு ஃபீவர். இன்குபேஷன் பீரியட் கொடுத்துருக்காங்க 1 to 3 days. அதோட சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஸோ இதான் வந்து ரோட்டா வைரஸ் காஸ் பண்ணக்கூடியது. மெயினாக குரூப் ஏ காசஸ் இன்ஃபேண்டைல் கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ். நெக்ஸ்ட் ஒன் ஹியூமன் கேலிசி வைரஸஸ். ஸோ ஹியூமன் கேலிசி வைரஸ்ல பார்த்தீங்கன்னா நார்வாக் லைக் வைரஸஸ் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. இதை வந்து 2 ஜெனிராவா டிவைட் பண்ணும்போது விச் இன்ஃபெக்ட் ஹியூமன் என்ன பார்த்தீங்கன்னா நோரோ வைரஸ் அண்ட் சாப்போ வைரஸ். ஸோ இந்த நோரோ வைரஸ் வந்து இட் இஸ் அ மேஜர் காஸ் ஆஃப் போத் த ஃபுட் அண்ட் வாட்டர் பார்ன் டிசீஸ்க்கு மெயின் காஸ் பார்த்தீங்கன்னா இந்த நோரோ வைரஸ் தான். ஸோ கேலிசி வைரஸ் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா, இட் இஸ் அ நான் என்வலப்டு வைரஸ். டயாமீட்டர் வந்து 26 to 35 நானோமீட்டர். ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA ஜீனோம். சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நாசியா அண்ட் அப்டாமினல் கிராம்ப் ஃபாலோட் பை வாமிட்டிங் இன் சில்ட்ரன் அண்ட் டயரியா இன் அடல்ட்ஸ். ஸோ இந்த நோரோ வைரஸ் தான் வந்து இட் இஸ் அ மேஜர் காஸ் ஆஃப் போத் ஃபுட் அண்ட் வாட்டர் பார்ன் டிசீஸ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த என்டிரோ வைரஸ்ல நம்ம பார்த்தது என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா ஆஸ்ட்ரோ வைரஸ், அடினோ வைரஸ், என்டிரோ வைரஸ் அண்ட் பாரிகோ வைரஸஸ், தென் ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் அண்ட் ஹெப்படைட்டிஸ் இ வைரஸ், தென் ரோட்டா வைரஸ், ஹியூமன் கேலிசி வைரஸ். இவ்வளோ வைரஸும் வந்து என்டிரோ வைரஸ்ல இன்க்ளூட் ஆகுறது. தென் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ். ஸோ ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ்லையும் வந்து என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரைனோ வைரஸ், கொரோனா வைரஸ், பேரா இன்ஃப்ளூயன்சா அண்ட் ரெஸ்பிரேட்டரி சின்சைட்டியல் இன்ஃப்ளூயன்சா அண்ட் அடினோ வைரஸ். ஸோ இந்த வைரஸஸ்லாம் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை வந்து இன்ஃபெக்ட் பண்ணும்போது இட் காசஸ் அக்யூட் வைரல் ரைனிட்டிஸ் ஆர் ஃபேரிஞ்சைட்டிஸை வந்து காஸ் பண்ணும். லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை இன்ஃபெக்ட் பண்ணும்போது இட் கேன் காஸ் த லாரிங்கோட்ரைகைட்டிஸ், குரூப்னு அதை நேம் பண்ணுவாங்க, ஆர் பிராங்கைட்டிஸ் ஆர் நிமோனியா வந்து காஸ் பண்ணும். ஸோ இதோட டிரான்ஸ்மிஷன் ரூட் பார்த்தீங்கன்னா செல்ஃப் இனாகுலேஷன், அதாவது வைரஸ் கண்டாமினேட்டான ஹேண்டோ இல்லை ஃபிங்கரையோ வச்சு நம்ம ஐயை வந்து ஐ, நோஸ் இதுலலாம் வந்து ரப் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது மூலமாக வந்து நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு கண்டாமினேட்டட் ஏரோசோல்ஸை வந்து இன்ஹேல் பண்ணுறதுனால நமக்கு டிரான்ஸ்மிஷன் வந்து நடக்கும். ஸோ இந்த இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரைனோ வைரஸ் பார்க்கலாம். ஸோ ரைனோ வைரஸ் பார்த்தீங்கன்னா இட் பிலாங்ஸ் டு த ஃபேமிலி பிகார்னோவிரிடே. இதுவும் ஐகோசோகேட்ரல் மார்ஃபாலஜி தான், சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA ஜீனோம். ஸோ டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 25 to 30 நானோமீட்டர். ஸோ இதோட இன்ஃபெக்ஷன் வந்து மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் ஹியூமன் அக்யூட் இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணக்கூடியது. இதுதான் மோஸ்ட் காமன் டைப். கோல்டு, காமன் கோல்டு அந்த மாதிரிலாம் நமக்கு ஃபார்ம் ஆகுது இல்லையா, இதுதான் மோஸ்ட் காமன் ஆர்கானிசம். இதோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நேசல் அப்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டிஸ்சார்ஜ், ஸ்னீசிங், ஸ்கிராச்சி த்ரோட், மைல்டு காஃப் அண்ட் மலைஸ். இதோட இன்குபேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 1 to 4 days. ஸோ இது பார்த்தீங்கன்னா மோர் தென் 100 டிஃப்ரெண்ட் ரைனோ வைரஸ் சீரோடைப்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ டெம்பரேட் கிளைமேட்ல வந்து மெயினாக கோல்டு, அந்த ரெய்னி சீசன் இல்லை கோல்டர் மந்த்ஸில் வந்து இதோட ஃப்ரீக்வன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். லைக் காமன் கோல்டு நமக்கு ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதோட இன்குபேஷன் பீரியட் 1 to 4 days. சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஏற்கனவே சொன்னேன், செல்ஃப் இனாகுலேஷன் ஆஃப் தி ஐஆர் நேசல் மியூகோசா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பேரா இன்ஃப்ளூயன்சா வைரஸஸ். ஸோ இட் பிலாங்ஸ் டு த ஃபேமிலி பேராமிக்சோவிரிடே. அதாவது பேரா இன்ஃப்ளூயன்சா வைரஸஸும் ரெஸ்பிரேட்டரி சின்சைட்டியல் வைரஸ் நெக்ஸ்ட் பார்ப்போம். அந்த 2 வைரஸுமே எந்த ஃபேமிலியை சேர்ந்ததுன்னா பேராமிக்சோவிரிடே. ஸோ மெயினான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா இட் இஸ் ஸ்பெரிக்கல் என்வலப்டு பார்ட்டிகிள்ஸ். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 125 to 250 நானோமீட்டர் இருக்கும். இதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஜெனிரா இருக்கு. ஸோ பேராமிக்சோ வைரஸ் அண்ட் ருபுலா வைரஸ். பேராமிக்சோ வைரஸ்ல அது வந்து டைப் 1 and 3 பேரா இன்ஃப்ளூயன்சா வைரஸ். ருபுலா வைரஸ்னா பேரா இன்ஃப்ளூயன்சா வைரஸ் டைப் 2 and 4. ஸோ இந்த பேரா இன்ஃப்ளூயன்சா வைரஸ் வந்து மேக்சிமம் இன்ஃபேண்ட்டை வந்து இன்ஃபெக்ட் பண்ணக்கூடியது. அடல்ட்ஸ்க்கு வந்து மைல்டு கோல்டு தான் வந்து இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ சில்ட்ரனுக்கு பார்த்தீங்கன்னா அதோட இன்குபேஷன் பீரியட் வந்து 2 to 4 days. தென் என்னென்ன அந்த என்ன இன்ஃபெக்ஷன் அப்படின்னா டைப் 1 and 2
ரெண்டுமே அசோசியேட் ஆகி இன்ஃபேன்ஸ்க்கு குரூப் அதாவது லாரிங்கோட்ரக்கைட்டிஸ் வந்து காஸ் பண்ணக்கூடியது. தென் டைப் 3 பார்த்தீங்கன்னா வித் பிராங்கியோலைட்டிஸ் அண்ட் நிமோனியாவை காஸ் பண்ணும். ஸோ டைப் 4ம் வந்து இல்னஸை காஸ் பண்ணக்கூடியது தான். ஸோ இதான் பேரா இன்ஃப்ளூயன்சா வைரஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சின்சைட்டியல் வைரஸ். ஸோ பேரா இன்ஃப்ளூயன்சா வைரஸும் ரெஸ்பிரேட்டரி சின்சைட்டியல் வைரஸ் ரெண்டுமே வந்து பேராமிக்சோவிரிடே ஃபேமிலி தான். ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெஸ்பிரேட்டரி சின்சைட்டியல் வைரஸ் வந்து இட் இஸ் ஒன்லி மெம்பர் ஆஃப் த ஜீனஸ் நியூமோ வைரஸ்ல இதோட ஜீனஸ் பார்த்தீங்கன்னா நியூமோ வைரஸ். தென் இதோட இன்ஃபெக்ஷன் டிசீஸ் ஆர் இன்ஃபெக்ஷன் வந்து பிராங்கைட்டிஸ் ஆர் பிராங்கியோலைட்டிஸ் ஆர் பிராங்கோ நிமோனியா அண்ட் குரூப் வந்து இது காஸ் பண்ணும். Then it is the most important respiratory pathogen during the infancy. இன்ஃபேண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ரெஸ்பிரேட்டரி பேத்தோஜன். ஸோ இது காஸ் பண்ணக்கூடியது பிராங்கைட்டிஸ், பிராங்கியோலைட்டிஸ் அண்ட் பிராங்கோனிமோனியா. இன்குபேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 4 to 5 days. அப்புறம் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் பை த லார்ஜ் ட்ராப்லெட் ஆர் பை டச்சிங். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இன்ஃப்ளூயன்சா வைரஸஸ். ஸோ இன்ஃப்ளூயன்சா வைரஸ் பார்த்தீங்கன்னா இட் பிலாங்ஸ் டு த 3 ஜெனிரா ஆஃப் தி ஃபேமிலி. ஸோ இது எந்த ஃபேமிலியை சேர்ந்ததுன்னா ஆர்த்தோமிக்சோவிரிடே ஃபேமிலி. இதில் 3 ஜெனிரா வைரஸ் ஏ, பி அண்ட் சி டைப் இருக்கு. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 80 to 120 நானோமீட்டர். இட் இஸ் அ லிப்பிட் என்வலப். இதோட ஜீனோம் பார்த்தீங்கன்னா 8 செக்மெண்ட்ஸ் ஆஃப் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA ஜீனோம் வந்து இதில் இருக்கு. ஸோ இன்ஃப்ளூயன்சா டைப் ஏ வைரஸ் தான் வந்து ரொம்ப ஹைலி கண்டேஜியஸ் ஏஜென்ட் இன்ஃப்ளூயன்சாவை காஸ் பண்ணும். டைப் ஏ தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒன்று. இதோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை ஃபீவர், மசில் பெயின், சோர் த்ராட் அண்ட் நேசல் கன்ஜெஷன், கன்ஜக்டிவைட்டிஸ் அண்ட் காஃப் அண்ட் ஹெட்ஏக் வந்து இதோட சிம்டம்ஸ். இன்குபேஷன் பீரியட் வந்து 1 to 4 days. ஏரோசோல்ஸ் மூலமா டிரான்ஸ்மிட் ஆகக்கூடியது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார்ஸ். சார்ஸ்னா சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி வைரஸ் ஆர் சார்ஸ். இது வந்து கொரோனா வைரஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் 2002ல சைனால அப்பியர் ஆச்சு. நெக்ஸ்ட் ஏற்கனவே தெரியும் நமக்கு 2019ல COVID-19 பேண்டமிக் வந்து ஃபார்ம் ஆச்சு இல்லையா. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் இந்த சார்ஸ் வைரஸ் தான். ஸோ இது வந்து பேட்ஸ்ல இருந்து வந்து இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சைனால தான் ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆயிருக்கு. ஸோ இதோட இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபீவர் வித் சில்ஸ் அண்ட் காஃபிங். 10 to 20% ஆஃப் பர்சனுக்கு வந்து இன்ஃபெக்டட் பர்சனுக்கு வந்து டயரியா டெவலப் ஆகும். மெயினாக ஃபீவர் வித் சில் அண்ட் காஃப் இருக்கும். ஸோ சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் ட்ராப்லெட்ஸ் ஆர் ஃப்ரம் ஃபோமைட் கான்டாக்டா. ஸோ இட் இஸ் அ மோஸ்ட் டேஞ்சரஸ் வைரஸ். ஸோ நமக்கு COVID-19 பேண்டமிக் வர்றதுக்கு காரணமாக இருந்ததும் இந்த சார்ஸ் வைரஸ், அதாவது சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி வைரஸ் இல்லைன்னா கொரோனா வைரஸ். ஸோ சம்மரி பார்த்தீங்கன்னா இதில் என்டிரோ வைரஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி வைரஸ் பார்த்தோம். ஸோ என்டிரோ வைரஸ் மேக்ஸிமமாக இதை காஸ் பண்ணும். கேஸ்ட்ரோ என்ட்ரைட்டிஸ் இதை வந்து காஸ் பண்ணக்கூடியது. இதில் வந்து நம்ம என்னென்ன வைரஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்ட்ரோ வைரஸ், ஆஸ்ட்ரோ, அடினோ, என்டிரோ வைரஸ் அண்ட் பாரிகோ வைரஸ், தென் ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் இ வைரஸ் பார்த்தோம். தென் ரோட்டா வைரஸ் அண்ட் ஹியூமன் கேலிசி வைரஸ் வந்து இதில் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ் பார்த்தோம். ஸோ அதில் மெயினாக ரைனோ வைரஸ் இன்ஃபெக்ஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். ரைனோ வைரஸ், பேரா இன்ஃப்ளூயன்சா அண்ட் ரெஸ்பிரேட்டரி சின்சைட்டியல் வைரஸ் பார்த்தோம். தென் கொரோனா வைரஸ், சார்ஸ் வைரஸ் பார்த்தோம். இன்னொன்று பார்த்தோம் இல்லையா, சார்ஸ் வைரஸ் அண்ட் நெக்ஸ்ட் கொரோனா வைரஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் பார்த்தோம். அதோட டைப்ஸ் ஏ, பி அண்ட் சி கொடுத்துருந்தாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி enterovirus and respiratory viruses. Thank you.